जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री पुरबाதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம சிவம் பாவ பதிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பக்கத்துக்கும் மடியோட படிவாக வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகேவா? शम हत्यान योन यम उबाशोष देजसी सर समृदे अवृद्या रो दशी कम चा ववृदा ववृदादे आर्का वश्निवर शम हत्यान योयम उभयोष देदसी सर समृदे अवृद्य रोदसी कंचा ववृदादे अर्का वश्निवर. ஓகே ஓகே மொழிபெயர்ப்பு. இது சம்ஹத்யா சேர்க்கையால், அந்யோன்யம் ஒன்றுடன் மற்றொன்று, உபயோ இரண்டின், தேஜசி பேரொளி, சர ஆயுதங்கள், சம்ருதே மறைந்து, அவ்ருத்யா மூடி, ரோதசி முழு ஆகாயத்தையும், கம்சா விண்வெளியுடன், விண்வெளி கூட, வவ்ருதாதே அதிகரித்தது, அர்கா சூரிய மண்டலம், வஷ்ணிவத் தீயினை போல். மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. இரு பிரம்மாஸ்திரங்களின் கதிர்களும் இணைந்த பொழுது சூரிய வட்டத்தை போன்றதொரு மிகப்பெரிய தீவட்டம் எல்லா கிரகங்களையும் உள்ளடக்கிய விண்வெளி முழுவதையும் மறைத்தது. When the rays of the two Brahmastras combined, a great circle of fire, like the disk of the sun, covered all outer space and the whole firmament of planets. Thank you. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரபாத புலூர்கி ஜெய். பிரம்மாஸ்திரத்தால் உண்டாக்கப்படும் வெப்பம் பிரபஞ்ச அழிவு காலத்தில் சூரிய மண்டலத்தில் காணப்படும் நெருப்புக்கு ஒப்பானதாகும். ஒரு பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் வெப்பத்துடன் ஒப்பிடும் பொழுது அணுசக்தியின் வெப்பம் மிகவும் அரியமானதேயாகும். அணுகுண்டினால் அதிகபட்சம் ஒரு கோலத்தை மட்டுமே தகர்க்க இயலும். ஆனால் பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் உஷ்ணமோ பிரபஞ்ச சூழ்நிலை முழுவதையும் அழித்துவிடக் கூடியதாகும். எனவேதான் இந்த உஷ்ணம் அழிவு காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. டெக்ஸ்ட் 31 பதம் 31. அடுத்த ஸ்லோகம் போடுவோம். திருஷ்வாத்ரா தேஜஸ்து தாயோர் त्रिलोकन परदहन महत् दश्यमाना प्रजा सर्वा संवर्तकम अमम सदा. மொழிபெயர்ப்பு. மூ உலகங்களிலும் உள்ள மக்கள் அனைவரும் ஆயுதங்களின் மொத்த வெப்பத்தினால்
தகிக்கப்பட்டனர். அது அழிவு காலத்தில் தோன்றும் சம்பர்த்தக நெருப்பை அனைவருக்கும் நினைவூட்டியது. All the population of the three worlds was scorched by the combined heat of the weapons. Everyone was reminded of the Samvartaka fire which takes place at the time of annihilation. Yes. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய். பிரபஞ்சத்தில் மேல் கீழ் மற்றும் இடைப்பட்ட கிரகங்கள் மூ உலகங்களாகும். இரு பிரம்மாஸ்திரங்களும் இந்த பூமியில்தான் பிரயோகிக்கப்பட்டன என்றாலும் இவற்றில் மொத்த வெப்பம் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியது. வெவ்வேறு கிரகங்களிலுள்ள அளவுக்கு அதிகமான வெப்பத்தை உணர துவங்கிய அனைவரும் அதை சம்பர்த்தகா தீயுடன் ஒப்பிட்டனர். ஆகவே மதியாளர்கள் நினைப்பதை போல் எந்த கிரகத்திலும் ஜீவராசிகள் இல்லாமல் இல்லை. டெக்ஸ்ட் 32 பதம் 32. பிரஜோபத்ரவம் ஆலஸ்ய லோக வியாதிகரம் சாதம் மதம் சா வாசுதேவஸ்ய சஞ்சாஹார ஜுனோ திவ்யம். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பொதுமக்களின் துன்பத்தையும் உலகங்கள் அழியும் தருவாயில் இருப்பதையும் கண்ட அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பப்படி அவ்விரு பிரம்மாஸ்திரங்களையும் உடனடியாக திரும்ப பெற்றார். ஓகே, Thus, seeing the disturbance of the general populace and the imminent destruction of the planets, Arjuna at once retracted both Brahmastra weapons as Lord Sri Krishna desired. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் பொருளுக்கு ஜெய். தற்கால அணுகுண்டு உலகையே அழித்துவிடும் என்பது குழந்தைத்தனமான எண்ணமாகும். முதலாவதாக அணுசக்தி உலக அழிப்பதற்கு போதுமான சக்தி வாய்ந்ததல்ல. இரண்டாவதாக அனைத்தும் முடிவாக பரமபுருஷரின் பரம ஆணையை பொறுத்தே உள்ளன. ஏனெனில் அவரது விருப்பம் அல்லது அனுமதியின்றி எதையும் உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது. இயற்கை சட்டங்களே அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவை என்று நினைப்பதும் முட்டாள்தனமே ஆகும். பகவத்கீதை உறுதி செய்யப்படுவது போல் ஜட இயற்கையின் சட்டம் பகவானுடைய ஆணையின் கீழ் செயல்படுகிறது. பகவானின் ஆணையால் மட்டுமே உலகம் அளிக்கப்பட முடியும். துரும்பு போலுள்ள அரசியல்வாதிகளின் விருப்பப்படி அல்ல. துரோணியும் அர்ஜுனனும் பிரயோகித்த ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்பினார். அது உடனடியாக அர்ஜுனனால் நிறைவேற்றப்பட்டது. அதை போலவே சர்வ சக்தி படைத்த பகவானின் பல சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் உள்ளனர். மேலும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே பகவான் விரும்புவதை ஒருவரால் நிறைவேற்ற இயலும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ரவி பிரபு யார் பேசுகிறாங்க? இன்னைக்கு ஹெல்ப் பண்ண 2 பேரும் இல்லை. இன்னைக்கு யார் பேசுகிறாங்க? சவுனக ரிஷி. சவுனக சுவாமியா? கிருஷ்ணசுவாமி தான் இருக்கிறாரு. சவுனக ரிஷி பேசுறாரா கேட்குறாரா? கேட்குறாரு. யாரு சவுனக ரிஷி பேசுறாரா? ரமேஷ் பிரபு. கரெக்டாக சொல்லுங்க. சுத SUTA சுத கோஸ்வாமி பேசுகிறாரு. பேசுகிறாரு. என்னதுன்னா இப்போ திருப்பியும் அந்த மகாபாரத கதைக்குள்ளே
இப்போ வந்து திருப்பி வந்து ட்ராவல் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள். கௌரவர்களோட தலைவர் வந்து யார் வருவோம்? யார் ரமேஷ் சொல்லுவோம்? கௌரவ கேப்டன் யாரு? கௌரவ கேப்டன் அர்ஜுனனா? துரியோதனன். பாண்டவர்களுக்கு கேப்டன் யாரு? ஓகேவா? இவர் யுதிஷ்டர். யுதிஷ்டர் தம்பி தான் அர்ஜுனன். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அஸ்வத்தாமன் அவர் வந்து துரோணாச்சாரியோடைய பையன். அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கௌரவர்களுடைய பாண்டவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு 5 பேருடைய தலையை வந்து பசங்களோட தலையை வெட்டிடுறாரு. இது பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த 5 பேரோட தலையை எடுத்து வந்து துரியோதனன் கொடுக்கும்போது துரியோதனன் வந்து நாட் ஹாப்பி, அவர் சந்தோஷமா அடையல. புரியுதா பிரபு? இப்போ அதுக்கு பதிலாக அர்ஜுன் என்ன பண்ணுறாங்க, அவர் தோட்டிட்டு போகிறாங்க. அவர் வந்து பயந்து ஓடுறாரு. யார் பயந்து ஓடுறா? ரமேஷ் பிரபு, அஸ்வத்தாமன். அப்போ அஸ்வத்தாமன் பயந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து விடுறாரு. ஓகேவா? அது எப்படி வருதுன்னா, ஒரு ஜோதி போல ஒரு லைட்டு மாரி வருது. பதிலுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பிரம்மாஸ்திரம் விடுறாரு. யார்? அர்ஜுன் விடுறாரு. அப்போ பிரம்மாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை வந்து முழு சக்தியும் அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. பகவான் சொல்கிறாரு, அர்ஜுனா நீங்கள் செய்யக்கூடாது. உலக மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, வெறும் பூமியில் மட்டும் மக்கள் இல்லை, பல கேலக்சிலையும் மக்கள் இருக்கிறாங்க, அதனால் உன் இஷ்டத்தை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ அவர் திரும்பி எடுத்துட்டாரு. ஒரு சைடு தான் எடுக்கப்பட்டுச்சு, ஒன்று சைடு அஸ்வத்தாமனோட என்ன எடுக்கலை. ஓகேவா? இப்போ இதான் வந்து அந்த கதை வந்து வருது, இது தான் வருது. அப்போ 30, 30, 31, 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 33ல் வந்து பார்த்தீங்கன்னா சரி 31 வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 32ல் வந்து 32ல் பார்த்தீங்கன்னா பகவான் சில புறபாத சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த லோகத்தில் எது நடக்கணுமோ, உலகம் அழியதாக இருக்கட்டும், இந்த உலகம் படைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பகவானுடைய வில், பகவானுடைய இஷ்டப்படி தான் நடக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்னது, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தை அழிச்சிடலாம், இந்த உலகத்தை இது பண்ணலாம் சொல்லி அதை நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் சொல்லி பிரபா சொல்கிறாரு. ஓகேவா? பகவானின் ஆணையால் மட்டுமே உலகம் அழிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது அரசியல்வாதிகளின் விருப்பப்படி அல்ல. இப்போ நிறைய பொலிட்டிஷியன், நிறைய சயின்டிஃபிக் ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்தை அழிக்கிறதுக்கு நிறைய வைரஸு என்ன சொல்லிங்க மையமாதாஜி கரெக்டாக இல்லையா, வைரஸ் உருவாக்குறாங்க. அந்த வைரஸ் உருவாக்கிட்டு அதுக்கு அவங்களே மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலே பிரபு, அவங்களே பொம்மை வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம். அப்போ அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. உலகத்தை யாராலும் அழிக்க முடியாது, பகவானோட அது விருப்பம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் பிரயோகித்த ஆயுதங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் விரும்பினார். அது உடனடியாக அர்ஜுனனால் நிறைவேற்றப்பட்டது. அதே போலவே சர்வ சக்தி படைத்த பகவானின் பல சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் உள்ளனர். மேலும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே பகவான் விரும்புவதை ஒருவரால் நிறைவேற்ற இயலும். கடைசி அல்டிமேட் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் என்னது, 4 ஸ்லோகத்தில் பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும். பகவானோட விருப்பம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ புரியுதா? இது புரியுதா ரமேஷ்? இப்போ புரியுதா? இப்போ என் கேள்வி என்னென்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம வேறு ஒரு ஜோனில் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம பாகவத்தை நீங்கள் டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணணும். சும்மா அந்த கதை போகிற ஒரு அது ஓட்டத்திலே கூட ஓடலாம், இப்படியே கதை போய் பார்த்துட்டே கூட போகலாம். அது ஒரு ஸ்டைலு. இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா, என் குரு மகாராஜ் என்னது அவங்க சைடில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் நான் இங்கே கொண்டு வரேன். ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துக்கிட்டு அதோட கதையை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்குள்ளே டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பாகவதம் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இல்லைனா இப்போ இந்த கதை பாட்டு ஓடி இருக்கு இப்போ கரெக்டாக இல்லையா? இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேருந்து எது கற்றுக்குவீங்க? ஒரு இடத்துல புறபாதம் வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காரு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே பகவானுடைய விருப்பப்பட்டு நடக்குது. அண்டர்ஸ்டாண்ட் வரஜா ராணி மதாஜி? புரியுதா கேசவந்த மதாஜி? எஸ். இப்போ எல்லாமே பகவான் விருப்பப்படி நடக்குது. அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் அது பகவான் விருப்பப்படி நடக்குதா?
உலகத்தில் பல வகையான தவறுகள் நடக்குது, நல்லது நடக்குது, அதுவும் பகவான் விருப்பப்பட நடக்குதா? பதில் கூறுங்கள் கிருஷ்ண ஜெகதே பிரபு. எப்படி என்ன உங்கள் பதில் என்ன தருவோம்? எது இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நீங்கள் எல்லாம் பகவான் விருப்பப்படி நடக்குது சொல்கிறாங்களே, இதில் எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? மை மதி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க பிரபு, அல்ல பதிலா? அலட்சியத்தில். வெரி குட் வெரி குட். நம்ம பண்ணிடுவோம். பகவான் தான் எல்லாரும், பகவான் தான் எல்லாத்தையும் வந்து பண்ணுறாரு. பகவான் தான் கண்ட்ரோலர், சுப்ரீம் கண்ட்ரோலர். அவர் சுப்ரீம் கண்ட்ரோல், அவர் தான் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, அப்போ உங்கள் தவறு செய்ததெல்லாம் வந்து யார்? தவறு எதுக்கெல்லாம் நடக்குது? இந்த கேள்வி வருமா இல்லையா? வருவோம். இப்போ பொதுமக்கள் மத்தியில் கிளாஸ் கொடுத்த கேள்வி வருமா வராதா? அப்போ தவறு எப்படி நடக்குது? ரமேஷ் பிரபு எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாம் பகவான் செய்கிறாருன்னா அப்புறம் வந்து பொம்மை வைக்கிறது, அப்புறம் வந்து நிறைய வந்து தவறுகள் நடக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, நடக்குதா இல்லையா பிரபு? அப்போ அதெல்லாம் யார்? அதெல்லாம் அப்புறம் பகவான் தான் இவரோடு செய்கிறாரா? கட்டா இல்லையா பிரபு? இந்த கேள்வி வருமா வராதா? கழிவு நடக்கணும் அப்படி விட்டுடலாமா பிரபு? அப்போ மனிதனுடைய ஒரு கேள்வி பெரிய பிரபுவா? சரி, கேஷகந்த மாதாஜி ட்ரை பண்ணுங்க மாதாஜி. யூ இன்டெலிஜென்ட் பர்சன் தெரியலையா? பிரஜா பந்தஜி. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. பகவான் இப்போ பார்த்தீங்க, பொப்பல் போட்டிச்சு தான் நீங்கள் புகழ் படிச்சுருப்பீங்க. வீல் ஆஃப் த பகவான், இது எல்லாமே நடக்குது. பகவான் விருப்பப்படி தான் இங்கே உலகத்தில் எல்லாமே நடக்குது. அப்போ இந்த தவறுகள் இவ்வளோ நடக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ நீங்கள் வாட் எவர் ஃபேஸ்புக் வந்தீங்கன்னா நிறைய கேஸ் வருதா இல்லையா மாதாஜி? இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கேசஸ் நடந்துச்சு. இப்போ ரீசனாக அதாவது ஒரு 10 வயசு பிள்ளையை வந்து கெடுத்தது உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு. வடநாட்டில் பார்த்தீங்களா ஒரு கேஸ் நடந்துச்சு. இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல, ஒரு பிரச்சனை. அதில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தர் வந்து பேபியை போட்டு கீழே அடித்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி கேட்டிருக்காரு. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு வெளில இருக்கா, ஆனால் ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ நம்ம காதலுக்கு வந்து இடையாக இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது பேபி தானே. அப்போ அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டிக்கிச்சு. பேபியை துணி துவைப்பாங்களே அதுமாரி. அப்போ இதெல்லாம் வந்து யார் செய்கிறா பிரபு? பாகவத்தை என்றைக்கே ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எப்படி நடக்குதா? வரஜா வந்துச்சியா? ட்ரை பண்ணா. சம்டைம்ஸ் லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அது நடக்கலைன்னா மேமாவும் பகவான் வந்து நம்மளை வந்து ஹி வாண்ட்ஸ் டு டீச் அஸ் சம்திங் ஏதாச்சும். பட் இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது. நோ கமெண்ட்ஸ். மாயா, வெரி குட். மாயா கர்மா பிரபு. இப்போ எப்படி பிரபு கர்மா இருக்குதா? இப்போ வந்து ஒரு இடத்துல தவறு நடக்குது, ஒரு இடத்துல வந்து என்னது ஒரு பொம்மை வைக்கிறாங்க. அது யாரோட கர்மா? சாக போகிறவனோட கர்மாவா இல்லை பொம்மை வைக்கிறோட கர்மாவா? அப்படி சொல்லக்கூடாது பிரபு, அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து தவறாயிரும். எஸ் பிரஜா ராணி மாதாஜி சொல்லுங்க. என்ன இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு? ஓ அறிவு. என்னாச்சு? நாலேஜ், சோ மச் நாலேஜ் இருக்கும். அதெல்லாம் பொம்மை வைக்கிறாங்க. குணாலாம் வந்து திரிகுணா குணாங்க ஆதிக்கம். ஓகே, வெரி குட் மாதாஜி. உங்களோட கருத்து மாதாஜி? மஹி மாதாஜி நோ கருத்தா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, பகவானோட விருப்பப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. படைக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அழிக்கிறது. அதுக்கு 3 பேர் வந்து பகவான் கிருஷ்ணர் இது பண்ணுறாரு, வைக்கிறாரு.
படைக்கிறதுக்கு யாரு பரணி? அழிக்கிறதுக்கு யாரு? சிவா. அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரு? மகாவிஷ்ணு. ஓகேவா? இந்த 3 பேரும் கொண்டு இவங்க 3 பேரும் வந்து என்ன அவதாரம் பரணி? 3 பேர் என்ன அவதாரம்? விரஜராணி மாதாஜி, விரஜராணி மாதாஜி, இந்த 3 பேர் என்ன அவதாரம்? மும்மூர்த்தி தான் பிரபு. ஆனால் என்ன அவதாரம் அவங்க? டுடே நோ ஸ்னேகா மாதாஜி. கிளாஸ் டாப்பர் அவங்க தான். சேம் மாதிரி தான் கிளாஸ் டாப்பர். அதனால் ஆன்லைனில் சொல்லிடுவேன், ஸ்னேகா மாதாஜி இங்கே ஜிப் போட்டிருக்கேன் வாய்க்கு, அது சொல்லவே கூடாது. 3 பேர் என்ன அவதாரம்? என்ன பிரபு காட்டு கத்து கத்தி கத்தி வாரம் சொல்லி கொடுக்குறேன் பிரபு. அவங்க 3 பேரும் ஒரு அவதாரம் வராங்க. பகவானுக்கு மொத்தம் எத்தனை அவதாரம் இருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீழே எத்தனை அவதாரம் வருது? எத்தனை டைப் அவதாரம் வருது பரணி? 20 25 பாருங்க, 20 25 சிரிக்கிறீங்க. 9 இருக்குமா? ஐயோ நான் உண்மையிலே ஸ்னேகம் அதை மிஸ் பண்ணுறேன். அதாவது பிரபா பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். ஏஜம்ச கலாபன கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். ஓகேவா? கிருஷ்ணரே முழு முதல் கடவுள். அவர் கீழே எத்தனை டைப் அவதாரம் வருது ரமேஷ் பிரபு? 10 10 இல்லை பிரபு. இந்த 10 என்ற கான்செப்ட் முதல் அதை அழிச்சிருங்க. இது இங்கே சுற்றி இருக்காங்க, அதை பார்க்குறீங்களா? அது இருக்கு பிரபு. ஆனால் வந்து ராங் அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. பகவான் கீழே 6 வகையான அவதாரங்கள் இருக்கு, 6 டைப் இருக்கு. ஓகே, அவங்க ஒன்று சொல்லுங்க, ஒரு ஆள் ஒன்று சொல்லுங்க. கிருஷ்ணதேவ பிரபு சரி, இப்போ இங்கே 10 பேர் இருக்காங்க, அது என்ன அவதாரம்? அடுத்த டைட்டில் போடணும். சொல்லுங்க பிரபு. பலராம் பிரபுவா? தசாவதாரம் பிரபு. ஆனால் இதுக்கு பேர் இருக்கு. தசா மீன்ஸ் 10 அவதாரம். இந்த 10 பேர் இருக்கிறாங்களே, இப்போ மச்சம் குரு வராக இருக்காங்களா இல்லையா? இது என்ன அவதாரம்? இப்போ 6 டைப் 6 வகை அவதாரங்கள் இருக்கு. 6 வகை அவதாரங்களை முதல் சரி இங்கே சுற்றி இருக்கிற இந்த 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க எந்த அவதாரத்துக்குள்ள வராங்க? இவங்க எந்த அவதாரத்துக்குள்ள வராங்க? மச்ச குரு வராக நரசிங்கா வாமன, இவங்க எந்த அவதாரத்துக்குள்ள வராங்க? டெம்பிள் அட பஞ்சா விக்கிரகா லீலா அவதாரம். லீலா அவதாரத்துக்குள்ள தான் 10 பேர் வராங்க, தசாவதாரம் வராங்க. ஓகேவா? இவங்க சுற்றி இருக்குது இவங்க லீலா அவதாரம். ஓகே, அடுத்து 2வது அவதாரம் என்னது? புருஷ அவதாரம். புருஷ அவதாரம் என்னது? யார புருஷ அவதாரத்தில் யார் வரலாம்க்கா? சொல்லுங்க பிரபு. பரணி புருஷ அவதாரத்தில் யார் இருக்கா? ரமேஷ் பிரபு சைத்தன்யாவா? 3 விஷ்ணு இருக்காங்க. காரண உதக சாய், கர்ப்ப உதக சாய், எனக்கு சீர உதக சாய் விஷ்ணு. 3 விஷ்ணு புருஷாவதாரத்தில் வருவாங்க. ஓகேவா? அடுத்து மூணாவது கேட்டகரி அவதாரம் என்னது? வஜ்ராணி மாதாஜி. ஓகே, சக்தி ஆவேச அவதாரம். சக்தி ஆவேச அவதாரத்துக்குள்ள யாரால வரா? நாரதமுனி, வியாசதேவ, இந்த மாதிரி வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரங்கள். ஓகே, 4வது அவதாரம் பிரபு. வாட்ஸ்அப் பிரபு, வாட்ஸ்அப்பில் அனுப்பி யூடியூப்ல போட்டு நான் கத்து கத்தி சக்தியா சொல்லிச்சு வந்துச்சு. நம்பர் 4 மன்வந்தர அவதாரம். நம்பர் 4 நம்ம மன்வந்தர அவதாரம். மன்வந்தர அவதாரத்துக்குள்ள யாரெல்லாம் வரா? மனுக்கள் வராங்க. ஸ்வயம்புவ மனு, சாக்ஷுஷ மனு. ஞாபகம் இருக்கா? ஒரு தான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தேன். 14 மனுக்கு வராங்க. ஸ்வயம்புவ மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்வ மனு, இந்திர சாவரணி, ருத்ர சாவரணி, மேரு சாவரணி, இந்த மாதிரி 14 மனுக்கள் வராங்க. இந்த மனுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யுகம் ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு பிரம்மாவோட ஒரு பகலுக்கு 14 மனுக்கள் வருவாங்க. ஞாபகம் இருக்க பிறகு நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மனுக்கள் வந்து மன்வந்த அவதாரத்துக்குள்ள வராங்க. நம்பர் 4 முடிஞ்சு. 5வது கேட்டகரி யாரு? 5வது கேட்டகரி அவதாரம் என்னது? ஓகே, யுக அவதாரம். யுக அவதாரத்துக்குள்ள என்னெல்லாம் வருது? யுக அவதாரம். ஓகே, யுக அவதாரத்துக்குள்ள என்னெல்லாம் வராங்க? யாரெல்லாம் வராங்க? பரணி என்னை பார்த்தோன்னு பண்ணி குடிச்சிடுறாரு. யுக அவதாரத்தில் 4 யுகத்துக்கு வராங்க.
ஓகேவா. அதாவது முதல் யுகத்தில் வந்து வெள்ளை கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேத வராக ரூபம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரு பகவான் ஸ்ரீ ராமர் இதுலேயும் வருவார். ஓகேவா. என்னது சத்யாத்திரிக்க துவாபர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் யுக அவதாரத்துக்குள்ளே வருவார், கருநிறம். அடுத்து வந்து கருப்பு ஒரு கலரு. முதல் யுகத்தில் வெள்ளை, ரெண்டாவது யுகத்தில் பச்சை, மூணாவது யுகத்தில் வந்து கருப்பு, நாலாவது யுகத்தில் வந்து மஞ்சள், எல்லாம் கோல்டு சொல்லலாம். இப்போ நாலாவது யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு. ஓகேவா. இவங்க யுக அவதாரத்துக்குள்ளே வருவாங்க. ஓகேவா. அடுத்து ஆறாவது கேட்டகரி என்னது அவதாரம். ஆறு கேட்டகரி என்னது? மூணாவா? குணா. குண அவதாரம். குணம் எத்தனை குணங்கள் இருக்கு ரமேஸ்வரர் சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு கணம் சொல்லுங்க. எஸ், சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம், 3 குணங்கள். இந்த 3 குணத்துக்கு 3 அதிபதி இருக்கிறாங்க. யார் யாரு? சிவபெருமான் எந்த குணத்துக்கு வருவோம்? தமோ குணம். ரஜோ குணத்துக்கு சொல்லுங்க வருவோம் பிரம்மதேவர். என் சத்து குணத்துக்கு பகவான் விஷ்ணு. இவங்க தான் இந்த 3 பேர் மும்மூர்த்தி சொன்னீங்களே ரமேஸ்வரர் மும்மூர்த்திகள் சொன்னீங்களே. இவங்க வந்து மும்மூர்த்திகள் நம்ம பொதுவாக சொல்கிற பதில் 3 பேர் வந்து குண அவதாரம். இந்த மாதிரி 6 கேட்டகரி அவதாரம் இங்கே இருக்கு. இந்த 6 கேட்டகரிக்குள்ள தான் பகவான் இது எல்லா அவதாரம் எல்லா வகையும் இது பண்ணுறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யுக அவதாரத்துக்குள்ளே வந்தாலும் ஆனால் அவதாரத்துக்கு வர மாட்டார். இஸ் அவதாரி. அனாதினா கணக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் கிடையாது, என்னது எண்டும் கிடையாது, வந்துகிட்டே இருக்கும் அது. ஓகேவா. அப்போ இந்த மாதிரி பல அவதாரங்கள் எல்லாம் வருது. அப்போ இந்த முக்குணங்களுக்கு ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான், பிரம்மா, விஷ்ணு அண்ட் சிவபெருமான். அப்போ இந்த முக்குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய இன்னொன்று இந்த சத்வி குணம், ரஜசி குணம், தமோ குணம் இருக்குல்ல, இந்த 3 குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய மாயா சக்திக்கு உட்பட்டது. இந்த 3 குணம் பகவான் மாயா சக்திக்கு உட்பட்டது. இந்த முக்குணங்களில் இந்த ஜீவாத்மா நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியும். புரியுதா? உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போனால் அங்கே ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா? இப்போ பேட்டி கட்டணும், டோட்டி வைக்கணும், போடணும். அதே போல் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஓகேவா. எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு விடுவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதே போல் அந்த யூனிஃபார்ம் மாதிரி தான் இந்த லோகத்தில் நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒரு 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 யூனிஃபார்ம் இருக்குது. என்னதுன்னா சாத்விக, ராஜசிக, தமோ. இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் இந்த 3 குணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்கே ஆக்டிவிட்டியை செய்ய முடியும். அப்போ பகவானோட அம்சம் தான் நம்ம. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவானோட அங்கம். நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும். என்னதுன்னா நம்ம வந்து பகவானோட அங்கம். பகவான் வந்து நெருப்புனா நம்ம அதோட தீ பொறி மாதிரி, ஸ்பார்க் மாதிரி. ஓகேவா. பகவானுக்கு என்னென்ன சக்திகளுக்கோ அது எல்லாமே நம்ம சக்தியில் இருக்குது, நம்ம கூட இருக்குது. ஓகேவா. ஒரு நெருப்பில், பெரிய நெருப்பில் நம்ம சட்டை தூக்கி போட்டால் எரியுமா எரியாத வைப்பிருவோம். ஆனால் அந்த நெருப்போட தீ பொறி அது நம்ம சட்டையில் போட்டால் அதுவும் எரிக்கும். ஆனால் ஒரு சிறு அளவில் தான் எரிக்கும். நெருப்பு பெரிய குவான்டிட்டியில் எரிக்கும். ஆனால் நெருப்போட ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குவான்டிட்டியில் தான் இருக்கும். அதே போல் தான் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்பார்க் மாதிரி சிறு ஆத்மா, நம்ம வந்து அணு ஆத்மா. பகவான் வந்து பார்த்திங்கன்னா விபு ஆத்மா, பரமாத்மா. அப்போ இந்த 2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. பகவானுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் சொல்லுவாங்க, என்னென்ன குட் குவாலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த 3 குணமும் வந்து அட்டாக் பண்ணாத டிரான்சென்டென்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கார், ஆன்மீக நிலையில் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன பேர்னா சுத்த சாத்விக குணம், பியோர் மூன் ஆஃப் த குட்னஸ். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 குணத்தில் இருக்கோம். தெய்வீ செய் குணமயி மம மாய துரத்தியா. அந்த மாயா தான் வந்து 3 குணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாயா சக்தி யாரோட சக்தி? மம மாய துரத்தையா, அவரோட பகவானோட கிருஷ்ண சக்தி தான். அப்போ யார் வந்து பகவானுடைய சேவைக்குள்ள, பக்திக்குள்ள, அவருடைய ஆக்டிவிட்டிக்குள்ளே வராங்களோ இந்த 3 குணம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது.
யார் இந்த 3 பகவானோட சேவைக்குள்ள வரலையோ அவங்களுக்கு இந்த 3 குணம் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த 3 குணத்தில் அவங்க மிக்ஸ் ஆகும்போது அவங்க சில ஆக்டிவிட்டி செய்வாங்க. அது திருடுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் டொனேஷன் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒருத்தனை வெட்டுறதா இருக்கலாம், ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி வரும். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது கிட்ட வரும். இது எதனால் நடக்குது? அந்த 3 குணத்தினால. மண்டை மூளை ஒழுங்காக இருந்துச்சுன்னா கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு ரமேஷ் கரெக்டா இல்லையா? கண்ணாப்பா கரெக்டா இல்லையா வருவோம்? அதே மனசு மூளை ஒக்கே வரலைன்னா அதே யாரை நீங்கள் 30 வருஷமாக கும்பிட்டீங்களோ அதே கடவுள் தூக்கி போட்டுரும். இது உண்மையிலே நடந்தது. ஒருத்தர் ஒரு 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 ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், ஓகேவா? ஆர்டிஸ்டும் இருக்குது, ஒரு உதாரணம் இருக்குது, பொதுமக்களே உதாரணம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து 30 வருஷமாக 40 வருஷம் பிறந்ததுலேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முருகனுடைய தீவிரமான பக்தர். சஷ்டி விரதம், சமீபத்தில் வந்து வைகாசி விசாகம், அப்புறம் வந்து கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து படித்து நல்லா இதாக இருக்கிறவங்க. பட்டு அவங்க வீட்டில் அவங்களோட குழந்தை வந்து இறந்து போச்சு. குழந்தைய சம்திங் யாரும் ஒரு இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு உயிருக்கு அவங்க அம்மாவும் யாரும் தெரில. என்ன நடந்துச்சு? இவ்வளோ நாள் கும்பிட்டு எனக்கு என்ன இருக்குது, அப்படியே கடவுளை விட்டுறது. இதே மாதிரி நிறைய நடக்கும். யாரெல்லாம் வந்து அவங்களுடைய குணங்கள் வந்து மாறுதோ அவங்க 30 வருஷம் 40 வருஷம் கும்பிட்ட கடவுளே தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் எதெல்லாம் நடக்குது? எதெல்லாம் நடக்குது ரவி பிரபு? இந்த 3 குணங்கள் மிக்ஸாக இருக்கிறோம் நம்ம. அதனால பிரசாத மந்திரம் படிக்கும்போது படிக்கணும்னு சரீர அவித்யா ஜால். இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரன்ஸ் முழுக்க இக்னோரன்ஸ், அறியாமை உள்ளது இந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அறியாமை. ஆனால் இது வந்து ஒரு வலை மாதிரி, ஒரு நெட்டு மாதிரி. இது என்ன பண்ணுறது? அப்படியே ஆத்மா பிடிச்சிருது. ஒரு மீன் எப்படி ஒரு விளக்குள்ள அந்த நெட்டுக்குள்ளே மாட்டிச்சுன்னா என்ன ஆகும் ரமேஷ் ப்ரோ? துடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து அறியாமையோட சேர்ந்த உடம்பு இது. ஏன் அறியாமை சொல்கிறாங்கன்னா இந்த உடம்புல தான் 3 குணங்கள் பதிஞ்சிருக்கு. ஆனால் ஆத்மா வந்து மீனுமே என்ன பண்ணுது? இந்த உடம்புக்குள்ளே பூந்தோடனே இந்த உடம்புல மாட்டிக்குது. இந்த உடம்புல ஒரு வாட்டி மாட்டேன்னு தான் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். பல கோடி வருஷங்களாக இந்த உடம்புல வந்து மாறி இந்த உடம்புல மாட்டிகிட்டே இருக்கு. நம்ம இந்த 3 குணங்களில் செய்கிற ஆக்டிவிட்டி நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அது செயல்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான ரியாக்ஷன் பிரதிபலன் பார்த்துட்டே இருக்கோம். சொர்க்கம் நரகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆக்டிவிட்டி செய்கிறோம்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பகவான் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் நம்மளுடைய சுதந்திரத்தில் தலையிட மாட்டார். நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் தலையிட மாட்டார். ஏன் நம்ம சுதந்திரத்தை தலையிட மாட்டார்? ஏன்? என்ன காரணம்? கிருஷ்ணகிரி குரு, நீங்கள் ஒருத்தர் டொனேஷன் பண்ண போகும்போது உங்கள் கை வந்து கொடுக்காதுன்னு சொல்லி பகவான் ஸ்டாப் பண்ணுறாரா? ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு மாலை வாங்கி கொடுக்கும்போது நீ வந்து மாலை வாங்கி கொடுக்காத கை ஸ்டாப் பண்ணுறாரா? அதே போல் ஒருத்தர் நீங்கள் கொலை பண்ண போகும்போது இல்லை திருடும் போது பகவான் ஸ்டாப் பண்ணுவாரா? ஸ்டாப் பண்ண முடியாது. வாய் சுதந்திரத்தை நம்ம சுதந்திரத்தில் ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல? இந்த சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவாக புரியணும். பறிச்சு வைக்கிறாரா? பறிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு உண்மையாக வேறு பதில். அடுத்து எதனால நம்ம சுதந்திரத்தை தலையிட மாட்டாரு? காரணம் என்ன? நல்லது கிட்ட அனுபவிச்சிடணுமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து நேற்று கூட சிசி காசு சொன்னேன், சைத்தன் சேதம் காசில். அதாவது இப்போ அதாவது ஆத்மாக்கள் கேட்டகரி பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ நிறைய ஆத்மாக்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். அதில் நீங்கள் பாதியாக நீங்கள் 4 டிவைட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பகுதி அதுலேயும் ரொம்ப சிறு கொஞ்சம் ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த பந்தப்பட்ட உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 60%, 70%, 80% ஆத்மாக்கள் எல்லாமே ஆன்மீக லோகத்தில் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், காசு பிரச்சனை, உடம்போட பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த இறப்பு முதுமை பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாம் எங்கே இருக்காங்க? கிருஷ்ணகிரி எங்கே இருக்காங்க? பிஎம் இல்லையா? பகவான் லோகத்தில் இருக்கிறாங்க. வைகுண்டத்துலேருந்து ஆரம்பித்து துவாரகா, மதுரா, கோலோகம், இதில் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோரும் சுதந்திரமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க.
இல்லை கொஞ்சோண்டு அற்ப ஆத்மாக கொஞ்சோண்டு ஆத்மாக மட்டும் தான் கீழே விழுந்திருக்கோம். நம்ம கீழே வந்து நம்ம வந்து படாத பாடு பாடுறோம். அப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரி யார்? நம்மளோட எதிரி, உண்மையான எதிரி யார்? நம்ம தான். ஆனால் யார் அது? நம்மளோட கரெக்டாக வந்துட்டீங்க வருவோம். ஆனால் கரெக்டாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். நீங்கள் சொன்னீங்க மனசு. பரணி கைத்துட்டு கொடுங்க. பரணிக்கு பரணி இவ்வளோ நேரம் நீங்கள் எழுதுனதில் இப்போ நீ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? மனசு அண்ட் புத்தி காரணம். இதுதான் நம்மளோட எதிரி. நம்மளோட செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும், நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் உபதர்ஷா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரம் 13ஆம் சாப்டரில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு. அதாவது நான் வந்து உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா. அனுமந்தானா என்னென்னா நான் அனுமதிக்கிறேன். நான் வந்து அனுமதிக்கிறேன். என்ன வாட் கால் இன் இங்கிலீஷ் வந்துச்சு? அக்செப்ட் பண்ணுறாரா? இல்லை, அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அனுமதிக்கிறது என்ன சொல்கிறது? பெர்மிஷன் கொடுக்குது. அவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அவர் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கிராண்டட், உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய சுதந்திரம் தலையிடல. காரணம் என்ன? ஏன் நம்ம சுதந்திரம் தலையிட மாட்டார்? இப்போ கெட்டது செய்யும் போது பிடிச்சி நிப்பதில்ல. கிருஷ்ண ஜெகதி பிரபு செய்யாதீங்க, நிப்பாட்டலாம் தானே. பரணி மோட்டரை வந்து பிரேக் இல்லாமல் ஓட்டாத, லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டாத, பிரேக் இது பண்ணலாம் தானே. ஏன் சுதந்திரத்தை வந்து தலையிட மாட்டார்? பிரஜராணி மதஜி, கேசவகாந்த மதஜி, ஏன் நம்ம சுதந்திரத்தை தலையிட மாட்டாரு? ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்துருக்காரு? இந்த ஃப்ரீடம் எதுக்காக? நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் வச்சுங்க, பகவான் என்னாவோ அதுதான் நம்ம. பகவான் என்ன அம்சத்தில் இருக்காரோ அதுதான் நம்ம. அதாவது அவர்கிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்குது. ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேவா? அவர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் நம்ம 2 பேருமே சேமு. அதாவது தன்மையில் 2 பேர் நம்மளும் பகவான் சேம் தான். ஆனால் குவான்டிட்டியில், அளவில் அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. ஓகேவா? ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமானவர். கரெக்டாக இல்லையா? பகவான் சுதந்திரமானவர். கரெக்டாக இல்லையா பண்ணிட்டு பிரபு? அதே போல் நம்மளும் சுதந்திரமானவங்க. நம்மளுக்கு ஏன் வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கல, நம்மளுக்கு சுதந்திரம் இல்லைன்னா நம்மளால் சேவை செய்ய முடியாது. சேவை செய்யக்கூடிய அந்த தன்மை நம்மக்கிட்ட இருக்காது. இப்போ பகவான் சொல்கிறாரு இல்லையா, ஜீவேர ஸ்வரூப் ஆய் நித்தியர கிருஷ்ண தாசன் கொடுக்குறாங்களா இல்லையா? அதே போல் நம்ம தீட்சை வாங்கும் போதே தாசன் கிருஷ்ண ஜெகத்பதி. உங்கள் பேர் என்ன? கிருஷ்ண ஜெகத்பதி தாஸ். இந்த மாதிரி தாசி கொடுக்குறாங்க. தாசன் என்ன? சேவை செய்கிறது. ஆத்மாவோட உண்மையான ஸ்வரூபம், உண்மையான ஐடென்டிட்டி என்னது? சேவை செய்கிறது. புரியுதா ரவி பிரபு? ஆத்மாவோட உண்மையான ஒரிஜினல் வேலை வந்து என்னதுன்னா, நம்ம காடி ஓட்டுறதோ, மோட்டர் ஓட்டுறதோ, பறக்கிறதோ, இல்லை ஃப்ளைட்டில் பறக்கிறதோ, இல்லை சமைக்கிறதோ, அதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு சேவை செய்கிறது. இந்த உலகம் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம அங்கே செய்ய போகிறதில்ல. வெளியே பௌதிகத்துக்கு சொல்கிறேன். பகவான் ஆன்மீகம் செய்கிற ஆக்டிவிட்டி வந்து என்னதுன்னா, பகவானுக்கு சேவை செய்யுது. அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இந்த டெம்பிளில் கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், ஒரு போலீஸ் ஆகுதுன்னா போலீஸ் ட்ரைனிங்க்கு போவாங்க. ஓகேவா? ஆனால் போலீஸ் ட்ரைனிங்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து இந்த சில கேம்பெயின் வைப்பாங்க. இந்த 3 நாள் கேம்பெயிங்க, 5 நாள் கேம்பெயின் வைப்பாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டுங்க, இல்லை ஆர்மி ட்ரெஸ்மே போட்டுங்க, காரில் சும்மா நடக்க விடுவாங்க, சும்மா பிஸ்டோலாக பிடிக்க வைப்பாங்க. இப்படி செய்கிறாங்களா இல்லையா? அது வந்து சாம்பிள். நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் போய் எப்படி இருக்குன்னு. அதே போல் நம்ம வந்து ஆன்மீக ட்ரைனிங்குள்ளே முழுசாக வரல. ஆன்மீக ட்ரைனிங் என்ற சாம்பிளுக்குள்ளே நம்ம இருக்கோம். இப்போ அதாவது இப்படி தான் ஆன்மீக லோகம் இருக்கும், இந்த மாதிரி தான் ஆன்மீக லோகத்தில் வந்து ஆர்த்தி நடக்கும், இப்படி தான் ஆன்மீக லோகத்தில் 3 வேளை 6 வேளை 8 வேளை வந்து ப்ரோக்ராம் நடக்கும், ஆன்மீக லோகத்தில் இப்படி தான் வந்து சேவைகள் செய்வாங்க, ஆன்மீக லோகத்தில் இந்த மாதிரி தான் 3 வேளை சமைப்பாங்க, ஆன்மீக லோகத்தில் இந்த அளவுக்கு தான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து பகவான் லோகத்தில் நடக்கிறத நம்ம இங்கே ட்ரைனிங் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவப்படுத்தும். இதுதான் நம்மளுடைய உண்மையான வேலை. அங்கே போய் நான் பான்ச் கட்டு அடிக்க போகிறேன், கம்பெனி வேலை செய்ய போகிறேன், அங்கே வியாபாரம் பண்ண போகிறேன், அப்புறம் அங்கே போய் தூங்கலாமா பிரபு? உங்களுக்கு அசதி தூங்கலாமா? அங்கே போனால் என் பொண்டாட்டி பிள்ளைங்க யார் பாப்பா? அங்கே வந்து நோ டைம், நோ லைட்டு, நோ எலக்ட்ரிசிட்டி, எதுவுமே அங்கே தேவையில்லை. அவள் எப்படி இப்போ கிரைண்டர்லாம் வேலை செய்வாங்க? எப்படி வந்து எப்படி மசாலா அரைக்கிறது? அங்கே எல்லாமே நித்தியமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு மேங்கோ, மாம்பழம். மேங்கோன்னு சொன்ன பரணி, மேங்கோ சொல்லுங்கள். உற்சாகம் சொல்லுங்கள் பரணி. மேங்கோ. இப்போ மேங்கோன்னு சொன்னால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது? அது வந்து ஒரு வார்த்தையாக மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. மேங்கோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மேங்கோ அதை சாப்பிட்டா அந்த ஜூஸை குடித்தா உங்களுக்கு என்ன அந்த டேஸ்ட் கிடைக்குமோ அந்த வார்த்தைக்கும் அந்த பொருளுக்கும் அந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இது வந்து ஒரு மாணவ ஒரு உதாரணம் கொடுத்தாரு. இப்போ நான் வந்து இங்கே ஒரு பேப்பரை நான் வந்து கிழிக்கிறேன். ஒரு சைஸ் பேப்பர் நான் கிழிச்சேன்னா அது ரெண்டாக எடுத்தால் அதோட சைஸு சேம் இருக்குமா குறைஞ்சிருக்குமா? இப்போ இந்த பேப்பர் மாதிரி ஓகே, இப்போ இந்த பேப்பர் வச்சுக்கோமா. இந்த பேப்பரை இவ்வளோ நீட்டு பேப்பரு, இந்த பேப்பரை நான் வந்து கிழிச்சேன்னா இது தனியாக எடுத்துட்டேன்னா இதோட சைஸு மாறுமா இல்லை சேமாக இருக்குமா? மாறும். இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேவா? இதுதான் பௌதிக லோகம். ஆன்மீக லோகத்தில் எப்படின்னா இந்த பேப்பரை கிழிச்ச பிறகு இப்படி ஆக்குன்னா இதே சைஸுக்கு ஒரு பேப்பரு, இதே சைஸுக்கு ஒரு பேப்பரு, அங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதான் ஸ்பிரிச்சுவல் உலகம். புரியுதா பரணி? இப்போ இந்த பேப்பர் நான் கிழிச்சுன்னா இந்த சைடு நான் இங்கே ஒரு கையில் ஒரு பேப்பர், இந்த கை பேப்பர் வச்சுருந்தேன்னா இந்த பௌதிக லோகத்தில் இது ரெண்டுமே அளவில் குறைஞ்சிருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் இது ரெண்டுமே முழுசாக இருக்கும். அதே போல் தான் ஆன்மீகத்தில் நீங்கள் மாம்பழம் சொன்னீங்கன்னா மாம்பழத்தோட டேஸ்ட் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால தான் அங்கே பசி இல்லை, அங்கே தூக்கம் இல்லை, அங்கே டைம் இல்லை, அங்கே ஒன்றுமே கிடையாது. டைம் எங்கே இருக்கோ அங்கே அழிவு இருக்குது. புரியுதா பிரபு? எங்கே டைம் ஃபேக்டர் ஓடுதோ, டைம் ஃபேக்டர் இருக்கோ, காலங்கள் ஓடுதோ அங்கே அழிவு இருக்குது. ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் இருக்கும். பகவான் வந்து காலங்கள் கிடையாது, டைம் கிடையாது. அவள் எந்த சுச்சுவேஷன் பிரபு இருக்கும்? எப்படி மத்தியானமே இருக்குமோ, இல்லை காலமே இருக்குமோ, இல்லை மங்களாத்தியம் விடிக்காலமே இருக்குமா, இல்லை சாயந்தரம் எப்படி இருக்கும்? அங்கே எப்படி வருது வந்துச்சு? எப்படி அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பிரபு? புகையாக இருக்குமா? டேயாக இருக்கும். சரி, அதான் பகலில் பல வகையாக பகல் இருக்குல்ல. அதிகாலை ஏர்லி மார்னிங் இருக்குது, மத்தியானம் மண்டை புழக்க வெயில் அடிக்கிற பகலும் இருக்குது, சாயந்தரத்தில் ஒரு பகல் இருக்குது. எப்படி இருக்கும் பாரு நீ? ராத்திரி இருக்குமா ப்ரோ? அங்கே தான் வெளிச்சமாக தான் இருக்கும் சொல்லிட்டேன். ராத்திரி ஏன் பண்ணி போகிறீங்க நீங்கள்? சொல்லுங்க ப்ரோ. ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையால் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். அங்கே வந்து மேகங்களோட கலர்லாம் வேறு கலரில் இருக்கும். ஓகேவா? அப்போ அங்கே வந்து ஏக்கோன்னு தேவையில்லை, அங்கே எல்லாமே ஜில்லுனாக தான் இருக்கும். உங்களுக்கு அங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இல்லைங்க பூரி வேணும், தோசை வேணும், அந்த மாதிரிலாம் தேவைப்படாது. அங்கே எல்லாமே கம்ப்ளீட். அது 2வது பிரம்ம சங்கீத ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா, ஈஸ்வர பரமக்கு சதிதான வித அனாதி ஆய்வு சவகான கரணம் கல்பபிருக்ஷன்னு சொல்லி அங்கே மரம் இருக்குது. கல்பபிருக்ஷன்னு சொல்லி அங்கே மரம் இருக்குது. கல்பபிருக்ஷ மரம்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிசையர் ட்ரீ. நீங்கள் அங்கே என்ன கேட்டாலும் அங்கே கிடைக்கும். அப்போ அந்த லோகத்தில் முழுக்க அந்த போய் ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லோரும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம் பிரபு? ரமேஷ் பிரபு, இறப்பு, முதுமை, நோய், அப்புறம் மரணம். நோய், மரணம், இந்தமாதிரி 4 கெட்டகளில் மாட்டிக்கிட்டு இங்கே பாடப்படுறோம். அப்போ இதில் ஏன் வந்து நம்ம மாட்டிருக்கோம்? நம்மளுக்கு ஏன் நம்ம இங்கே வெளியாக முடியாதா? அதனால தான் பகவான் நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து சேவை செய்யணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா பகவத்கீதையில், என்னோட லோகத்தில் யாரெல்லாம் எப்படிலாம் சேவை செய்கிறாங்களோ அதேமாதிரி சேவைகளை எனக்கு நீங்கள் பௌதிக லோகத்தில் செஞ்சீங்கன்னா உடனே காப்பாற்றிடுவார். அதனால தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமா பக்தியாக பிரேசதை. எனக்கு பக்தியோட செய்திகளே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடலாம். நம்ம சேவை செய்கிறதுக்காக மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இண்டிபெண்டன்ஸ் அவர் கையை வச்சுட்டாருன்னா நீங்கள் சேவை செய்ய முடியாது. உங்களால் சேவை செய்ய முடியலன்னா எந்த காலத்தில் நீங்கள் திருப்பி பக்கம் கொடுத்து போகிறது? அப்போ அந்த ஆத்மாவுக்கு அவர் துரோகம் செய்கிற மாதிரி. புரியுதா ரமேஷ் பிரபு? தெளிவாக புரியுதா? அவர் ஒரு ஆத்மாவோட சுதந்திரத்தை கட் பண்ணிட்டாருன்னா எப்போ ப்ரோ அவன் திருப்பி மேலே போகிறது? நம்ம இங்கே சேவை செய்யறதுக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சுதந்திரம் எங்குமே தடுக்கப்படாது. அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது பகவான் பார்ப்பார், பரமாத்மா பார்க்கறாலும் அவர் மனசு வலிக்கும். ஆனால் இருந்தாலும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து முக்குணத்தில் மாட்டிக்கிட்டு அந்த முக்குணங்களில் வந்து நம்மளோட குணங்கள் மனசு வேறு மாதிரியாக அசுரதனமாக மாறி நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து செய்யும் போது அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரியாக்ஷன் அதோட பிரதிபலனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், மீண்டும் மீண்டும் போகிறோம் சாப்பிட்றோம். இந்த சைக்கிள் நிப்பாட்டணும்னா
எஸ் சம்ஸ்காரே பௌதுஸ்காரே கிருப்பையா பாரே பாரி முறை. கிருப்பானா கருணை, யாருக்குனே பாரி முராரே. முராரேனா முகுந்தன், கிருஷ்ணரோட கருணையை எடுத்துக்கணும். கிருஷ்ணரோட கருணையை எடுக்கலைன்னா, கிருஷ்ணரோட கருணையை நீங்கள் நம்ம எடுத்துக்கலைன்னா தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவான் லோகத்துக்கு போக முடியாது. பகவான் லோகத்துக்கு போகிறதுக்காக தான் இங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது வந்து பகவானுக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் வந்து நம்ம வந்து பகவான் எதுக்காக இங்கே பௌதிக லோகத்தை கொடுத்துருக்க நம்ம படித்து நம்மளுக்கு கீழே இறங்கியிருக்காருன்னா, ஏன் நம்ம மாட்டிருக்கோன்னா, இந்த லோகத்தில் நம்ம வந்து எப்போ நம்மளை திருத்தி நம்மளே நம்ம வந்து இந்த பக்தி பாதைக்குள்ள வரமோ அப்போ தான் நம்ம உண்மையிலே வந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறோம். அவர் எல்லாம் சுற்றி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் போடுவார். குரு அனுப்புவார், சாஸ்திரம் கொடுப்பாரு, அவரே அவதாரம் பண்ணுவார். ஆனால் சொந்தமாக நம்ம மாறாத வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா இப்போ அவர் வந்து உங்களுக்கு முன்னுக்கு நின்று அவர் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு போகலாம், செய்ய முடியுமா இல்லையா? ஆனால் அப்படி செஞ்சாலும் என்ன ஆகுனா, நம்ம சொந்த முயற்சி இதில் இல்லை. நம்ம சொந்த முயற்சி அது இல்லாத போது என்ன ஆகுனா, நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகும்போது திருப்பி முக்குணங்களால் நம்ம வந்து மைண்டு இதாகி திருப்பி இந்த பூமிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி அந்த முக்குணங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால தான் பிரம்ம விமோக லீலா பாகவத்தில் பிரம்மதேவரை வந்து அவரே உணர வச்சார். ஏன்னா பிரம்மதேவருக்கு வந்து பாருங்கள், அவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 4 தள்ள ஃபுல் நாலேஜ் இருக்குது. ஆனால் அவ்வளோ இருந்தும் அவர் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாமல் என்ன பண்ணார், அவருடைய கோப்பர்கள் பசுக்களை திருடிட்டு போனாரா, ரமேஷ் போனாரா இல்லையா? அது திருடிட்டு என்ன பண்ணார், அவர் லோகத்தை வச்சுக்கிட்டாரு. பிறகு கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக நம்ம திருந்துற வரைக்கும், நம்ம சுதந்திரத்தை தவறாக இல்லாமல் சரியாக யூஸ் பண்ணுற வரைக்கும் பகவான் நம்மளை திருத்துவார். புரியுதா? பகவான் நம்மளை திருத்திட்டே இருப்பார் ஒரு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகவானுக்கிட்ட வந்து நம்ம வந்து அவருடைய பக்தி பாதையில் வரணும். இப்போ இங்கே பௌதிக லோகத்தில் 2 வகையான பாதை இருக்குது. ஒன்று ஸ்ரேயா, ஒன்று பிரேயா. யூனோ தெரியுமா? வாட் இஸ் அ ஸ்ரேயா, வாட் இஸ் அ பிரேயா? ஸ்ரேயா அண்ட் பிரேயா என்னது? ஸ்ரேயா பாத் அண்ட் பிரேயா பாத். ஸ்ரேயா என்று சொல்லக்கூடிய பாதை என் பிரியா பாதை. ஸ்ரேயானா பகவானுடைய சொல்கிறபடி கேட்குறது, பகவானுடைய சேவையில் இருக்கிறது, குரு ஆச்சாரியர் சொல்கிற பேச்சை கேட்குறது, சுதந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணுறது, அதான் ஸ்ரேயா. பிரேயானா வந்து என்னது, சுதந்திரத்தை தவறாக யூஸ் பண்ணுறது, உலகத்தோட என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, இந்த உலகத்தோடைய எல்லா வகையான தவறுகளும் செய்கிறது, இது பிரேயா. அப்போ நம்மளுடைய பிரேயா என்ற அந்த பாதையிலேருந்து ஸ்ரேயா பாதைக்கு மாற்றுறதுக்காக பகவான் பல வகையில் முயற்சி பண்ணுறாரு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நல்ல பாதைக்கு வர்றதுக்காக நம்ம அதுக்குள்ளேயும் பல கோடி பிரம்மாண்டங்கள் போயிட்டு வந்துடும். பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதி பாய் பக்தி லதா பிஜா. நம்ம இந்த லோகத்தில் இருக்கோம், பகவான் லோகத்துக்கு போகிறோம், மேல் லோகத்துக்கு போகிறோம், கீழே போகிறோம், நரகத்துக்கு போகிறோம், மேலே போகிறோம். பிரம்மாண்டே பிரமித்தே, இந்த பிரம்மாண்டங்கள் எத்தனை 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 அண்டங்கள் இருக்கு? ஒரு அண்டத்துக்குள்ள எத்தனை லோகங்கள் இருக்கு? 14 லோகங்களுக்கு. வெரி குட். பூர் பூவ சோக மதக தப்பக ஜனக சத்தியம் அத்தல வித்தல தலாத்தல அசத்தல மகத்தல பாதாள. இந்த அண்டத்துக்குள்ள நம்ம இந்த கீழேருந்து மேலே டங் 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 போயிட்டு வரும். ஒவ்வொரு பிரிவு, அதான் புல்லாகி புழுவாகி பூடாகி பல்வர்க்கமாகி பாம்பாகி பேயாகி பல அசுரராகி எல்லா வகையும் பிறப்பி நான் பிறந்தேனே. எல்லா வகையும் பிறப்பு நம்ம புல்லாக பிறந்திருக்கோம், பேயாக பிறந்திருக்கோம், பூதமாக பிறந்திருக்கோம், இந்த தேவலாக பிறந்திருக்கோம், எல்லாமே பிறந்திருக்கோம். நம்ம எந்த கற்றுக்கையும் எடுக்கலன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இதெல்லாம் எடுத்து என்ன பயன்? இந்த அண்டத்திலேருந்து நம்ம வெளியாக முடியல. இந்த அண்டத்திலேருந்து நம்ம வெளியே ஆகணும். வெளியாகினா தான் இந்த பிரஜா என்ற நதியை கடந்த பிறகு தான் நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். இதுதான் வந்து நம்மளுடைய சத்யா. சத்திய சாதன தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, சத்தியனா கோல், சாதனைனா அந்த கோல் அடையிறதுக்கு உண்டான முயற்சி. சத்தியனா என்னது? வாட் இஸ் சத்யா? வாட் இஸ் அவர் கோல்? நம்மளோட கோல் என்ன? நம்மளுக்கு குறிக்கோள் என்னது? ரமேஷ் பிரபு, கிருஷ்ணன் டிவோட்டி தான். நம்மளுக்கு வாட் இஸ் நம்மளுக்கு கோல் என்னது? கிருஷ்ண பிரேமை, லவ் ஆஃப் த காட், அதான் கோல், அதான் சத்யா. வாட் இஸ் த சாதனா? சாதனை என்ன அர்த்தம்? சாதனை என்ன வருவோம்? சாதனைனா பயிற்சி பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது.
இப்போ கிருஷ்ண பிரேம அடையணும்னா என்ன பயிற்சி பண்ணணும்? சாதன பக்தி. வாட் இஸ் சாதனா பக்தி? சாதனா பக்தி என்ன கிருஷ்ணா வருவோம்? முதல் நவவித பக்தி, 9 வகையான பக்தி இப்போ இது பண்ணோம். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், தாசியம், அப்புறம் வந்து சக்கியம், வந்தனம், ஆத்ம நிவேதனம். 9 பக்தி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். இதான் வந்து சாதன பக்தி. முதல் சிரவணம், முதல் கேட்கணும், கேட்குற பழத்தை வளர்த்தணும். அந்த சிரவணம் எங்கே நடக்கும்? எப்போ கேட்போம்? சத்சங்கம். சத்சங்கம் பக்தரோட சங்கத்தில் வரணும். அப்போ தான் வந்து இந்த 9 நவவித பக்தியில் இது ஒன்று இருக்குது. அப்புறம் 9 வகையான பக்தி ப்ராசஸ் இருக்குது. அது வந்து என்னது? ஆதாவ் ஸ்ரதா, சாது சங்கா, பஜனகிரியா, அநாத நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா அண்ட் பிரேமா. இந்த நவவித பக்தியில் 9 பக்தியில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்யணும்னா இது அழகாக செஞ்சு வந்தோன்னா இந்த 9 படிக்கட்டு பக்தியில் 9 படிக்கட்டுகள் நம்ம ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நம்பிக்கை வரும், அப்புறம் சாது சங்கம் வருவோம், அப்போ நம்ம வந்து பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பக்தி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பஜனை கிரியா. இந்த பக்தி ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணால் தான் அன்னார்த்த நிவர்த்தி ஆகும், அன்னார்த்தங்க அழுக்கு வெளியாகும். நான் அன்னார்த்தத்தை பற்றி 1 மாதம் பேசியிருக்கேன். 4 கிளாஸு பக்தி விஷய கிளாஸில் டீட்டெயிலாக ஃபுல்லாக பேசியிருக்கேன் நான். நீங்கள் வேணால் அந்த கிளாஸ் எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லாக என்னென்ன அனார்த்தங்கள், என்னென்ன அழுக்கு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குண்டு ஊசி அளவுக்கு என்னென்ன அனார்த்தங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் எப்படி என்னென்ன பண்ணணும் எல்லாம் நான் ஃபுல்லாக பேசியிருக்கேன் நான். அந்த அனார்த்தங்கள்லாம் வெளியாகணும். அதான் பக்தி, அதான் சாதனா பக்தி, அதான் சாதனா. அந்த சாதனை ஒழுங்காக தான் சத்தியா கிடைக்கும். அதான் சத்திய சாதன தத்துவா. அந்த கோல் வந்து என்னது? ரமேஷ் என்னது கோல்? வாட் இஸ் கோல்? கிருஷ்ண பிரேம தான் அவன் கோல். அதை அடையணும்னா என்ன பண்ணணும்? சாதனை பண்ணணும். அப்புறம் கவலி கடைசி வருவோம். சாதனைனா என்னது? ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? ப்ராக்டிஸ் சும்மா வந்து ஏனோ தானே பண்ணக்கூடாது. நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் கோயிலுக்கு வரேன், நானும் வந்து என்னையும் பாருங்கள், அப்படி இல்லை. சாதனை வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இதான் சைத்தன்ய மகாபுரு சொல்லி கொடுத்துருக்காரு. சைத்தன்ய மகாபுரு லீலையில் சோட்டா ஹரிதாஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஓகேவா? சோட்டா ஹரிதாஸ் இஸ் சன்னியாசி. சன்னியாசியோ சன்னியாசி வந்துச்சு. சோட்டா ஹரிதாஸ் ஐ திங்க் அவர் சன்னியாசி இல்லை, ஐ திங்க் ஒரு ரினான்ஸ் பர்சன் நினைக்கிறேன். சரி, ஞாபகம் ரொம்ப நாள் ஆச்சு. சன்னியாசி நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்? பிக்ஷை வாங்கி அரிசியை வந்து வீடாக கைகளாக பிக்ஷை வாங்கி தான் சமைப்பார். யார்? மகாபிரபுக்கு. அன்றைக்கி மகாபிரபு சமைக்கிறதுக்கு இவரோட டியூட்டி. என்ன பண்ணுறாரு? இஸ் சன்னியாசி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு? பிக்ஷை வாங்குறாரு. பிக்ஷை வாங்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வீட்டில் வந்து பிக்ஷை வாங்கும் போது அந்த ஒரு மாதாஜியோடைய முகத்தை வந்து அவர் பார்க்குறாரு. முகத்தை பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு? மகாபிரபு சமைச்சு போகிறார், நல்லா வகை சமைச்சு போட்டார். மகாபிரபு கேட்குறாரு, இது யார் வந்து சமைச்சதுன்னு? சோட்டா ஹரிதாஸ். சோட்டா ஹரிதாஸ் எங்கெங்களை போய் வந்து பிக்ஷை வாங்கினீங்க? இல்லை இந்த பொண்ணு அங்கே என்ன நடந்தது? நான் வந்து அவங்கள பார்த்தேன். அதாவது அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரினான்ஸ் வாழ்க்கையில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவர் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை பார்க்குற பார்வை வந்து வெரி வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒருத்தர் காவியோ இல்லை துறவு வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்க எஸ்பெஷலி மேன் அண்ட் விமன், ஆண் பெண், அந்த பார்க்குற பார்வை வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சில பக்தி சித்தாந்த தாக்கூர் யார் பிரபு? ரமேஷ் பிரபு சொல்லுங்கள். பக்தி சித்தாந்த தாக்கூர் பிரபு எங்கே இருக்காங்க? பரணி. பார்த்தீங்களா பரணி? இது பக்தி சித்தாந்த தாக்கூர் எங்கே இருக்காரு? ஒன்றாவதா? அங்கேருந்து ஒன்றாவது, இங்கேருந்து ஒன்றாவது வருவோம். இங்கே ஒன்றாவதா? எஸ், போன வந்தீங்களா வருவா? வெரி குட் வருவா. இதுதான் பக்தி சித்தாந்த தாக்கூர். பரணி இதெல்லாம் தெரியணும் பரணி. இன்னும் கொஞ்சம் நாள் தீட்சை எடுக்க போகிறீங்க. நீங்கள் என்கிட்ட ட்ரைனிங் வாங்க. முதல் கிளாஸுக்கு வாங்க. பக்தி சித்தாந்த தாக்கூர். இது யார்? ரமேஷ் பிரபு. இவர் பிரபாதர குரு. இவர் எப்படி தீட்சை கொடுப்பார் தெரியுமா மாதாஜிக்கு? யார் இருந்து சர்ச்சில் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா பிரபு? ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? போயிட்டு யார் வேணால் போகலாம். போனது இல்லையா? நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது நான் போயிருக்கேன். நான் இப்போ சும்மா கூட கேட்கலாம். சின்ன வயசு பையன் கேட்கலாம், பெரிய ஆள் கூட கேட்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திரை வச்சுருப்பாங்க. நம்ம தவறுகள் என்னென்னு சொல்லணும். அதேமாரி பக்தி சித்தாந்த தாக்கூர் என்ன பண்ணுவார்னா ஒரு திரை போட்டிருப்பார். ஓகேவா? அவர் முகத்தை பார்க்க மாட்டார் அவர். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்திக பிரம்மச்சாரி. அவர் கல்யாணம் பண்ணல.
அப்போ வந்து என்னென்னா அவர் வந்து அந்த திரைக்கு அந்த சைடு உள்ளவங்களுக்கு தான் அந்த முகத்தோடு பார்க்க மாட்டார். அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மகாபிரபு அதே அளவுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கு சொன்னார். அவர் தவறு பண்ண சொல்ல அவர் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, ஐயோ மகாபிரபு சாப்பாடு சாப்பிட சொல்லி அந்த சோட்டா ராஜாஸ் என்ன பண்ணார், திரிவேணி சங்கம் என்னது, அது 3 நதிகள் சேரும் இதில் இருக்குது. எங்கே பிரபு தெரியுமா, இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது, 3 நதி ஒன்றா சேரும். ஓகேவா, அலகாபாத்தா சாரி எங்கேயோ ஒரு இடம். அங்கே அவர் என்ன பண்ணார், அங்கே குதிச்சு அவர் உயிர் விட்டார். அது ஆனால் வந்து அவர் வந்து தற்கொலை வந்து செய்யக்கூடாது. ஆனால் எதுக்காக செய்கிறாருன்னா, ஒரு சன்னியாசி ஒரு ஒரு ரினான்சியேஷன் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, துறை வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். மகாபிரபு பெண்களை வெறுத்தாருன்னு கேட்டால் கிடையாது. அதே மகாபிரபு லீலையில் பூரி ஜெகநாதரில் அங்கே வந்து இப்போ ஜெகநாதர் தரிசனம் ஓடும், ஜெகநாத் கத்திவாங்க எல்லாம். அவர் மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் ஜெகநாத் போய் பார்த்தீங்கன்னு தெரியும், ஜெகநாதர் அங்கே இருப்பார், மகாபிரபு ஒரு தூணை பிடிச்சி நிற்பார். அந்த தூணை பிடிக்கும் போது அவர் ஜெகநாதர் அப்படியே உணர்ந்த ஃபுல் ஃபீலிங்கில் இருந்தனால அவரோட பாடியில் இருக்கிற அந்த எக்ஸ்டசி, அந்த உணர்ச்சி ஃபுல் சூடாயிரும், ஃபுல் ஹாட் ஆயிரும். அதில் வந்து அவர் வந்து அந்த 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 தூணை பில்லரை வந்து பிடிச்சிருப்பார். பிடிக்கும் போதுன்னா அந்த 5 விரலும் வந்து உள்ளே போயிடும். மகாபிரபு 5 விரல் அங்கே இருக்குது. நீங்கள் இப்பயும் போனீங்கன்னா மகாபிரபு அந்த 5 விரல் வச்சுருந்தால அந்த 5 விரல் வச்சுட்டு உங்களோட கண்ணத்தை நீங்கள் வந்து இப்படி ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயே கரெக்டாக அந்த மூலஸ்தானம் தெரியும் உங்களுக்கு, அந்த உள்ளுக்குள்ளே ஜெனா தெரிவார். அப்போ நம்ம சென்டரில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். மகாபிரபு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க மேலே வந்து ஜெகநாத தரிசனம் கிடைக்கல சொல்லிட்டு ஒரு மாதாஜி என்ன பண்ணுவோம், அவர் முதுகு மேலே சன்னியாசி பக்கம் முதுகு மேலே ஏறி போய் நின்று அவங்க பார்ப்பாங்க. மகாபிரபு அதை அலோவ் பண்ணார். மகாபிரபு அதை அனுமதிச்சார். ஏய் நீ வந்து பொம்பளை, நீ வந்து மாதாஜி போன்னு வந்து தூக்கி போடல, அனுமதிச்சார். பிகாஸ் அங்கே இருக்கிற மூட் பேர் அவங்க பகவானை தரிசனம் பார்க்கறதுக்கு அவங்க வந்து தன்னுடைய ஆர்வத்தை காமிட்டாங்க. ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும் அதை செஞ்சு காட்டினார். தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பிரேம பக்தி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாதனா, அந்த சாதனா வந்து கோல் வந்து சத்தியானா வந்து என்னது பிரேம பக்தி. சாதனா வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மகாபுருஷ சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப கரெக்டாக நம்ம ஏன்னா இருந்தாலும் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து பக்தி நம்ம வந்து பண்ணணும். நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக மகாபுரு ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ரேயா பாதையில் குருவோடைய இது குருக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது குருக்கிட்ட சரணாகதி அடையணும். எத்தனை பர்சன்ட் சரணாகதி அடையணுமோ அது உங்களை பொறுத்தது. ஆனால் சரணாகதி அடையணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தீட்சை வாங்கும் போது அன்றைக்கி கூட சொன்னேன், ஐ திங்க் கோகுல மண்டலம் நினைக்கிறேன், தீட்சை வாங்கும் போது எதுக்காக 4 கோட்பாடு ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க வருவோம் சொல்கிறாங்களா இல்லையா? நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட், நோ கேம்பிளிங், மது மாது சூது புலால் இது இருக்கக்கூடாது. அப்போ தீட்சை எடுக்க ஏன் அந்த 4 சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்க வருவோம்? நிறைய பேர் தீட்சை எடுக்கணும், நிறைய பேர் தெரிய மாட்டேது. இப்போ கட்டுப்பாடாக இருக்கிறது அதெல்லாம் 2வது பிரபு, அதெல்லாம் ஓகே. வாட் இஸ் த உள்ளுக்குள்ள கூட அர்த்தம் என்னது? சொல்லுங்க விரஜராணி. ஒரு உறுதி வாவ் எடுக்கிறதுக்கா? ஓகே, ப்ராமிஸ் பண்ணுறோம். ஓகே, பட் வாட் இஸ் ஆக்சுவல் இதுக்காக 4 கோட்பாடு எதுக்காகனா, இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சரணாகதியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகையான சரணாகதி இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆணுக்குடி சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரஜனம், அப்புறம் ஒன்று 4 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆணுக்குடி சங்கல்பம்னு என்னதுன்னா கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை ஏற்றுக்கிறது. பிரதிகுலேஷ பிரஜனா கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்களை விட்டுறது. இப்போ இந்த மது மாது சூது புலால், மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், எக்ஸசைஸ் அண்ட் கேம்பிளிங், இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தியில் விட்டுடணும். ஓகேவா? அப்போ இந்த கிருஷ்ண பக்தி இந்த விஷயம் விட்டுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு சரணாகதிக்குள்ளே இருக்கீங்க. புரியுது பிரபு? இப்போ ஆணுக்குள் சங்கல்பம்னா கிருஷ்ண பக்தி தேவையான விஷயங்கள்லாம் ஏற்றுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டுமா? ஒன்றும் இல்லை. கிருஷ்ண பக்தி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டுமா? ஒன்றும் நம்ம இல்லை. அதை பயிற்சி பண்ணியிருக்கோம். அதே போல் 2வது சரணாகதி என்னது? கிருஷ்ண பக்தி தேவையில்லாத விஷயங்களை விட்டுணும். பிரதிகுலேஷ பிரஜனம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டோம் நம்ம, ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் மினிமம் வந்து என்னது? இந்த 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுறது. இந்த 4 கோட்பாடு ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மினிமம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு சரணாகதியோடு தான் நம்ம போயிட்டு நம்ம வந்து குரு நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது இந்த 4 கோட்பாடு எதுக்காக? வெறும் நம்ம வந்து ஒரு ஓகே ஒரு ஊதி ஓகே நம்ம சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கட்டுப்பட, அதெல்லாம் தாண்டி
நம்ம ஒரு மினிமம் சரணாகதியை நம்ம எடுத்துருக்கோம். நம்மளுக்கு தெரியாமல் புறபாதை இதுக்குள்ளே வச்சுட்டாரு. சரணாகதி இல்லாமல் நீங்கள் குருவை நீங்கள் அப்ரோச் பண்ணவே முடியாது. அந்த மந்திரம் கூட வரவே வராது. அதனால 4 கோட்பாடாக இதை விட்டவங்க மட்டும்தான் தீட்சை வர முடியும். அப்படிலாம் எல்லாருமே கொடுத்துருக்கலாமே. இந்த 4 கோட்பாடு யார் 4 விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து ஒரு மினிமம் சரணாகதிக்குள்ளே வராங்க. அப்போ அவங்களுக்கு நீட் த குரு, அப்போ தான் அவங்களுக்கு குரு தேவைப்படுது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம அதனால தான் குரு கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சரணாகதி அடிக்கணும். அந்த சரணாகதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிட்டே வரணும். தென் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை சரியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். சுதந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணவே ஆனால் நம்ம பகவான காரணமற்ற கருணை கிடைக்கும். அந்த கருணையால் குரு கருணையால் நம்ம திருப்பி பேக் டு ஹோம் பேக் டு கூட போக முடியும். அதனால் அவருடைய இஷ்டப்படி தான், அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே எல்லாமே நடக்குது. நம்மளுக்கு குரு கிடச்சிருக்குது, நம்ம கிருஷ்ண பற்றி கிடச்சிருக்குது, எல்லாமே அவர் ஆசீர்வாதம் தான். இந்த கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிற மாதிரி அவருடைய இஷ்டப்படி தான் இந்த உலகம் அழியிறது, பழைக்கிறது எல்லாமே நடக்கும். அதே போல் அவருடைய இஷ்டப்படி தான் இங்கே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பகவான் லோகத்துக்கு நம்ம போகிறதுக்காக பகவான் பல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. சாது, குரு, வைஷ்ணவா, சாஸ்திரம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறாரு. அதனால் நம்ம அவருடைய சொல்படி கேட்டு, குருவை சொல்கிறபடி கேட்டு நம்ம மீண்டும் பேக் டு ஹோம் பேக் டு கோடே போகணும். ஓகேவா? அங்கே போயிட்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பிரபு. சாவு இல்லை, பிறப்பு இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேலை செய்ய தேவையில்லை, மண்டையை போட்டு உடச்சிக்க தேவையில்லை, மாதம் கிடச்சாவனா அந்த காசு கட்டணும் இந்த காசு கட்டணும் தேவையில்லை. ரமேஷ் பிரபு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். நம்ம சொந்தக்காரெலாம் நிம்மதியாக இருந்து டான்ஸ் ஆடிக்கிற ஆடல் பாடலாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. ஐயோ எப்போயா நீ வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. பிரபு எப்போயா நீ வரப்போகிறேன்னு கேட்குறாங்க. மேலே வந்துங்கிற என்னையா கீழே இன்னும் என்னையா பண்ணியிருக்கேன்னு. சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்பிவிட்டா திருப்பி கொஞ்ச நாள் சென்று திருப்பி ஒரு வாரம் 3 வாரம் ஓகே அதோட கூட்டுருமா இல்லையா? மருந்தும் விருந்தும் உனக்கு இன்னும் மதஜி தட் பழமொழி தட் மீன்ஸ் மதஜி மருந்து விருந்தும் மீன்ஸ் அதான் என்னென்னா யூ கோ சம் சொந்தக்கார வீட்டுக்கு வந்துச்சிங்களேன் அட்லீஸ்ட் 1 வீக் 3 வீக் 1 வீக் 2 வீக் தான். அதுக்கப்புறம் திருப்பி வந்துடணும். அதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு டின்னரோ ஒரு விருந்தோ இல்லை மருந்தோ அது வந்து சட்ட லிமிட் வரைக்கும் தான் இருக்கும். அதே போல் தான் நீங்கள் சொந்தக்கார வீட்டு போனீங்கன்னா சட்ட லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும். அதுதான் மருந்தும் விருந்தும். மருந்து மீன்ஸ் டேப்லெட், விருந்து மீன்ஸ் ஒரு டின்னர். அது எப்படி வந்து செட்டன் டைமுக்கு இருக்குமோ அதே மாதிரி சொந்தக்கார வீட்டில் செட்டன் டைம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்தீங்க என்ன நடக்கும் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிடும். அதே போல் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு முடிச்சுட்டு இந்த பிரிவோடு முடிச்சுட்டு பன்னீர் பிரபு அடுத்த பிரிவியில் நம்மளாம் எங்கே பார்க்கணும்? திருப்பியும் பிஎம்ல பார்க்கக்கூடாது. திருப்பி எல்லாம் பகவான் லோகத்தில் பார்க்கணும். ஓகேவா? அப்படி தான் நம்மளோட இது இருக்கணும். இல்லை நான் ஒன்றும் பியோர் டிவோட்டி ஆகலை, சுத்தமான டிவோட்டி ஆகலை, நான் திருப்பியும் பல விஷயம் செஞ்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் அந்த ட்ராமா பண்ணக்கூடாதுங்க. புரோபாதம் எங்கேயுமே அங்கே சொல்ல நம்ம திரும்பியும் பகவான் லோகத்துக்கு போகணும். அதான் சொல்லிக்காரு. நீங்கள் சுத்தமான டிவோட்டி ஆகலை, பியோர் டிவோட்டி ஆகலை, நான் வந்து ஒன்றும் பக்தராக மாறல, அப்போ அதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்படுறோமா பிரபு? சொல்லுங்கள். இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது நம்ம கஷ்டப்படுறோமா? எப்படாச்சும் போகணும் தானே கஷ்டப்படுறோம். அதனால் நம்ம பேக் டு ஹோம் பேக் டு கோட்டை போய் சேர்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவத் கிரந்தராதிக்கு ஜெய ஜெகநாபல சுபத்ரா மகாராணிக்கு ஜெய ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி கௌரக் பிரமானந்தே. ஹரி ஹரி போல். எஸ்